இந்தாங்க. அவன் எழுந்துட்டானா? தெரியல, நான் போய் கூப்பிடுறேன். ம். வினு, 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 காலையிலே இவன் எங்க போயிட்டான்? வினு, அம்மா, அம்மா வினு ஆளே காணுமா? அவன் வெளியில எங்கேயாவது போயிருப்பாமா? அவன் வெளியே எங்கேயும் போகவே இல்லம்மா. அவன் வண்டி இங்கதான் இருக்கு. ஒருவேளை அவன் பைக் எடுக்காம போயிருந்தா? எங்க? அது எனக்கு தெரியல. ஆனா அவனோட ரூம்ல போனு பேக் எதுவுமே இல்லம்மா. அவன் ஏதாவது பிரச்சனையில மாட்டிருக்கானான்னு நம்ம கூட கேட்டோமே. அவன் எங்கேயோ போயிட்டான்னு தான் என் மனசுக்கு தோணிக்கிட்டே இருக்குமா. அண்ணே, 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 கொஞ்சம் கதவை தரங்க. அண்ணே, அண்ணே, கதவை தரண்ணே. கொஞ்சம் சீக்கிரமா கதவை தரண்ணே. அண்ணே, அண்ணே, கொஞ்சம் சீக்கிரம் வாண்ணே. அண்ணே, அண்ணே, கதவை தரண்ணே. அண்ணே, அண்ணே, கதவை தர. கொஞ்சம் சீக்கிரம் வெளியில வா அண்ணே. என்னாச்சு? சரின்னு காணும்னு. அவ சர்ச்சுக்கு போயிருப்பாமா? சர்ச்சுக்கெல்லாம் போல, அவன் கூட ஓடி போயிட்டா. ஆமாண்ணே, அவளோட ட்ரெஸ்ஸும் பீரோல இருந்த நகையும் என் பேக்ல வச்சு இந்த 15,000 ரூபாய் பணத்தையும் அவ எடுத்துட்டு போயிட்டாண்ணே. உன்னை எல்லாம் எதுக்காக இங்க நான் வச்சிருந்தேன்? அவளை பாத்துக்கணும்னு தானே. ராத்திரி தூங்காம அவளை பாத்துட்டு இருக்க முடியுமா? இந்த குடும்பத்தோட மானத்தை வாங்கிட்டு அந்த பையனோட ஓடி போன அவளை இதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளேயே சேர்க்காதீங்கண்ணே. டேய் ரஞ்சித், டேய் டேய் ரஞ்சித், அண்ணே ரஞ்சித், டேய் ரஞ்சித், ரஞ்சித். அண்ணே ஒரு நிமிஷம். அவன் வீட்டை விட்டு ஓடி போனதை தெரிஞ்சு நான் தான் அவனை தேட அனுப்பியிருக்கேன். இருந்தாலும் அவன் நம்மளை இப்படி ஏமாத்திட்டு போயிட்டாளே. வாயை திறக்காத நீ. ஒரு ராத்திரில தப்பிச்சு எங்க போவாங்க? இப்ப இது வேற யாருக்கும் தெரியக்கூடாது. நான் இதை ஹேண்டில் பண்ணிக்கிறேன். ஹலோ ஹரிதாஸ், எனக்கு இப்போ உங்க உதவி தேவைப்படுது. அவங்க இந்த ஊரை தாண்டி போயிடக்கூடாது. சரி. அவனோட 2 நம்பருக்கும் கால் பண்ணிட்டேமா, ஸ்விட்ச் ஆஃப்னு தான் வருது. அவன் இந்த மாதிரி யார்கிட்டயும் சொல்லாம ஓடி போக வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அம்மா, அவன் எங்க போனாலும் பெரியப்பாக்கு தெரியாம போக மாட்டான். ஒருவேளை பெரியப்பாவும் அவனும் சேர்ந்து எங்கேயாவது டூருக்கு போயிருந்தா? எங்க போனாலும் சரி, கொஞ்சம் சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. வீட்டுல இருக்கிறவங்களுடைய கவலை உனக்கு முக்கியமே இல்லை.
இந்த மாலையை இன்னைக்காவது உன் போட்டோல மாட்டக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைக்குமா நைனா? வேண்டாம், தேவையில்லாம மம்மி கிட்ட டோஸ் வாங்க வேண்டாம். கன்ஃபார்ம் பண்ணிட்டு போடுறேன். இப்போதைக்கு ஒரு அலங்காரமா என் கழுத்திலேயே கொஞ்ச நேரம் இருக்கட்டும். ஓ தெய்வமே, ஆதரவற்ற சடலத்தை பத்தி தான் இந்த பேப்பர்ல நான் முதல்ல பார்க்கணும். நிம்மதிய பேப்பர் பார்க்க விடுறாங்களா? பாலா ஒருவேளை நமக்கு முன்னாடி பேப்பர் நியூஸ் பார்த்துருப்பாளோ? பாலா. சதீஷ் மாமா எங்க இருக்கீங்க? நானா நான் இங்க தானே இருக்கேன். வீட்ல இருக்கீங்களான்னு தான் கேக்குறேன். ஆமாமா, என்னாச்சு பாலா? வினு அங்க இருக்கானா? இல்லையே. அம்மா அவன் எங்க போயிட்டான்? காலையில இருந்து அவன் எங்க போனானே தெரியல. காணமா? அவனோட பைக் இங்க தான் இருக்கு. அவன் பேக் எடுத்துட்டு எங்கே போயிருக்கான். அங்க ஏதாவது வந்தானான்னு கேட்க தான் கால் பண்ண. இல்லம்மா, அவன் இந்த வீட்டு பக்கமே வரலையே. நீங்க 2 பேரும் சண்டை கட்ட போட்டுக்கிட்டீங்களா? அதெல்லாம் இல்ல மாமா. மாமா அவன் எங்கேயாவது போறத பத்தி உங்ககிட்ட ஏதாவது சொல்லியிருந்தானா? இல்லையே. யாருக்கிட்டையும் சொல்லாம அவன் அப்படி எங்க தான் போயிருப்பான்? அம்மா, அங்க அவன் வரவே இல்லைன்னு சொல்றாரு. ஹலோ ஹலோ பாலா, ஹலோ. கட் ஆயிருச்சே. இருந்தாலும் இவங்கிட்ட ஜாக்கிரதையா இருக்கணும். நீ சிரிச்சிட்டே இருந்தா உன் பேரன் ஊரை விட்டு ஓடிட்டானா. இந்த பாரு நைனா, அவனுக்கு எந்த பிரச்சனையும் வராம நீ தான் கூட இருந்து அவனை பார்த்துக்கணும். அம்மா, அனிலா, சுமேஷ், அனிலா, அனிலா. என்னங்க, என்னன்னு சொல்லுங்க. இங்க பாரு, ஆமா, நீங்க என்ன காலையில இந்த கோலத்துல இருக்கீங்க? எனக்கு எதுக்கு? என்னங்க இங்க பாரு, நேத்து ராத்திரியில இருந்து நம்ம வினு எங்கேயோ காணாம போயிட்டாமா. நம்ம பாலா இப்பதான் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னா. அவன் எங்க போயிருப்பான்? இங்க பாரு, அதை பத்தி எனக்கு தெரியுமான்னு தெரிஞ்சுக்கத்தான் அவன் எனக்கு கால் பண்ணிருக்கான். நேத்து அவன் பேக் எடுத்துட்டு எங்கேயோ காணாம போயிட்டானா. உங்களுக்கு தெரியாம அவன் எங்கேயும் போறதுக்கு வாய்ப்பே இல்ல. உண்மையை சொல்லுங்க. இங்க பாரு நிலா, சத்தியமா எனக்கு அதை பத்தி தெரியாது. நேத்து நடுராத்திரிக்கு அப்புறமா தானே நீங்க வீட்டுக்கே வந்தீங்க. நீங்க 2 பேரும் ஒன்னா தானே இருந்திருப்பீங்க. அனிலா இங்க பாரு, நீ தேவையில்லாம இப்படி பேசாத. நேத்து கட்சி மீட்டிங் முடியறதுக்கே ராத்திரி 12 மணி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஆட்டோவை பிடிச்சி தான் நான் வீட்டுக்கே வந்தேன். அப்படி இருக்கும்போது நான் எப்படி அவனை பார்த்துருக்க முடியும்? நீங்க அவனோட ஃப்ரெண்டோட வீட்டுக்குலாம் போய் பாத்தீங்களா? எதுக்கு? பேக் எடுத்துட்டு அவன் ராத்திரியில போயிருக்கான்னா கண்டிப்பா அவன் ஓடித்தான் போயிருப்பான். அம்மா எங்க? அம்மா அங்க உள்ள. அம்மா, அம்மா, அம்மா. என்னடா டேய், எதுக்கா இப்படி சத்தம் போட்டுக்கிட்டு ஓடுற? அம்மா, நம்ம வினு இருக்கான்ல, அவனுக்கு என்னாச்சு? அவன் போயிட்டாமா. ஐயோ ஐயோ, என் பேரன் போயிட்டானே. ஐயோ கடவுளே, நான் என்ன பண்ணுவேன்? கடவுளே, என்னால இதை எப்படி தாங்கிக்க முடியும்? ஐயோ அம்மா, என்னதாச்சு? உனக்கு தெரியுமா, நம்ம வீடும் செத்து போயிட்டாராடி. ஐயோ அத்தை, அவன் வீட்டை விட்டு எங்கேயோ ஓடி போயிட்டதா இவர் சொல்றாரு. அப்படியாடா? அடச்சே, நீ கத்துனத பார்த்தப்போ நான் என்ன நினைச்சேன்னா, ஐயோ என்னம்மா நீ? பேரன் செத்து போனான்னு நினைச்சுக்கிட்டு உனக்கு ஹார்ட் அட்டாக் வராம இருந்ததே பெரிய விஷயம். தெரியாதனமா ஒரு வார்த்தை சொன்னதுக்காக அம்மாவை கொண்ட குற்றத்துக்கு நான் ஜெயிலுக்கு போயிருப்பேன். அவன் எங்கடா போயிருக்கான்? அதை பத்தி அவங்ககிட்ட தான் போய் கேட்கணும். சரி, நான் இந்த விஷயத்தை பத்தி உடனே போய் சுமேஷ் கிட்ட சொல்றேன். அவ இங்க இருக்க மாட்டான்ல, மேலதானே இருப்பான். தள்ளுமா தள்ளுமா. அட சுமேஷ், சுமேஷ், டேய் டேய் சுமேஷ், அவன் எங்கம்மா போயிருப்பான்? அது சரி, அத பத்தி என்கிட்ட கேட்டா என்ன தெரியும்? கடவுளே, அவனுக்கு எந்த ஆபத்து வரக்கூடாதுப்பா. இதுக்கப்புறம் அவனை எங்கன்னு போய் தேடுறது? அவனோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்குலாம் அவன் போகவே இல்லை. இதுக்கப்புறம் ஒரு இடத்துல தான் விசாரிக்கணும். ஷெரீனோட வீடு. அவ நம்பர் உங்ககிட்ட இருக்குல்லம்மா, நம்ம கால் பண்ணி பார்க்கலாமா? அவன் போற விஷயத்த பத்தி அவகிட்ட சொல்லியிருந்தானா? இத்தனை நாளா பாசத்தை காட்டி வளர்த்த அம்மா கிட்டயும் அக்கா கிட்டயும் சொல்லாம நேத்து பார்த்து பழக்கமான பொண்ணுகிட்ட அவன் சொல்லிட்டு போயிருந்தான் அப்படின்னா
அவன் பாட்டுக்கு போகட்டும். அவனை பொறுத்த வரைக்கும் அவளுக்கு அப்புறம் தானே நம்ம 2 பேருமே. அம்மா நீங்க எமோஷனல் ஆகாதீங்க. முதல்ல அவ எங்க போயிருக்கான்னு தெரிஞ்சுக்கணும். மத்ததெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா ஷெரினுக்கு நான் கால் பண்ணி கேக்குறேன். அதெல்லாம் வேண்டாம்மா. நாம இப்ப அவளுக்கு கால் பண்ணி வினுவை பத்தி கேட்டோம் அப்படின்னா அவங்க 2 பேருக்குள்ள இருக்கிற உறவை நம்ம ஏத்துக்கிட்டோம் தானே அர்த்தம். அவகிட்ட நம்ம கேட்க வேண்டாம். அவன் எங்க போயிருக்கான் அப்படின்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியுமான்னு முயற்சி பண்ணலாம். அம்மா கல்யாணி, நீ சாப்பிட டிஃபன் எடுத்து வச்சிருக்க. பாட்டி நீங்க போங்க, நான் அப்புறமா வரேன். உனக்காக உங்க அப்பாவும் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஒண்ணா சேர்ந்து சாப்பிடலாம். என்ன டிஸ்டர்ப் பண்ணாம போங்க பாட்டி. கல்யாணி எங்கம்மா? நான் எவ்வளவோ கூப்பிட்டு பார்த்துட்டேன்ப்பா. அவளுக்கு எதுவும் வேண்டாமா. சரி நான் போய் கூப்பிடுறேன். வேணாண்டா, அவளுக்கு பசிக்கலன்னு நினைக்கிறேன். நீ இங்கேயே உட்காரு. உன்கிட்ட முக்கியமான விஷயம் பேசணும். நீ பிரீத்தியோட வீட்டுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் இப்படி எல்லாம் இருக்கா. எப்பவுமே ரூம்குள்ளேயே இருக்கா. அதுக்கு என்ன காரணம்னு கேட்கலையா? அவகிட்ட கேட்டா சொல்லவா போறா? திரும்ப திரும்ப கேட்டா அவ என்கிட்ட சண்டைக்கு தான் வருவா. நாம வேணா அவளை நல்ல டாக்டர் கிட்ட காட்டலாம். அவ ஒரு பைத்தியக்காரின்னு சொல்லி ட்ரீட்மெண்ட் கொடுக்க சொல்றீங்களா? ட்ரீட்மெண்ட் தேவைன்னா நம்ம கொடுத்து தானே ஆகணும். இதுக்கு முன்னாடி அவ ஜித்துவை கல்யாணம் பண்ணிக்க முடியலையானு அவ ரொம்பவே வருத்தப்பட்டு இருந்தா. இப்போ லட்சுவுக்கு நடந்த இன்சிடென்ட் கல்யாணியை ரொம்பவே பாதிச்சிருக்க. அவங்க 2 பேரும் க்ளோஸா இருந்திருக்காங்க. கல்யாணி கொஞ்சம் கொஞ்சமா நார்மல் ஸ்டேஜுக்கு கண்டிப்பா வந்துருவாமா. அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். லட்சுவோட கேஸ் அதோட விசாரணை ஸ்ட்ராங்கா போயிட்டு இருக்குமா. குற்றவாளி யாரா இருந்தாலும் சரி, அவங்க கூடி சீக்கிரமே போலீஸ் கிட்ட மாட்டுவாங்க. டிரான்ஸ்பர் ஆயிட்டதா கேள்விப்பட்டேன். திரும்பவும் இங்க வந்துட்டீங்களா என்ன? இந்த நேரத்துல நீங்க இங்க இருக்கிறது நல்லதா போச்சு. உங்க பையன் வினு வேணுகோபாலுக்கு எதிராக ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. கம்ப்ளைண்ட் கொடுத்தவர் இந்த ஊர்ல ஒரு முக்கியமான ஆளு. அவரை உங்களுக்கும் தெரியும், ஐசக் மேத்யூ. அவர் கொடுத்த கம்ப்ளைண்ட் என்னன்னா, அவருடைய பொண்ணு ஷெரினை உங்களோட பையன் வினு கிட்னாப் பண்ணிட்டானா. சொல்ல போனா அந்த பொண்ணு உங்க பையனை கடத்திட்டு போயிருந்தா அப்படின்னா
கேஸ் எழுதும்போது பொண்ணை கடத்திட்டு போயிட்டான் அப்படின்னு தானே எஃப்ஐஆர்ல எழுத முடியும். என்னோட பையன் தான் ஐசக்கோட பொண்ணை கூட்டிட்டு போயிருக்கான்னு உங்களால எப்படி சொல்ல முடியுது? ஆதாரம் இருக்கா என்ன? ஆதாரம் நீங்க தான் மேடம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தாசில்தார் பாலசுதா நீங்க தானே ஐசக் சாரு கிட்ட போய் உங்களுடைய பையனும் ஷெரீனும் காதலிக்கிறாங்க, கவனமா பாத்துக்குங்கன்னு சொல்லிட்டு வந்தீங்கல்ல. அவன் ஒரு பைத்தியக்காரன் அப்படின்னும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னா அதுக்கு முன்னாடி வினுவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னது அவனுடைய அம்மா நீங்க தானே. அவன் தான் அந்த பொண்ணை கூட்டிட்டு போயிருக்கான் அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு விஷயம் போதும் மேடம். தேவையில்லாம வளவளன்னு பேசி நேரத்தை வேஸ்ட் பண்ண எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லை மேடம். அவங்க 2 பேரும் எங்க கிட்ட ஒப்படைச்சிட்டீங்கன்னா எங்க வேலையை முடிச்சிட்டு போய்கிட்டே இருப்போம். அவன் இங்க இல்ல. இங்க இல்லன்னா அவன் வேற எங்க போயிருப்பான்? அது எனக்கு தெரியாது. அவன் எங்க கிட்ட சொல்லாம தான் போயிருக்கான். ஒரு சந்தேகத்துக்காக இந்த வீட்டை நான் செக் பண்ணலான்னு இருக்கேன். இங்க கொண்டு வா. அதை கொடு. தாசில்தாரோடைய வீட்டுக்குள்ள நம்ம பாட்டுக்கு உள்ள போக முடியாது இல்லையா, அதனால சர்ச் வாரண்டோட வந்திருக்கேன். இத படிச்சு முடிக்கிறதுக்குள்ள நாங்க உங்க வீட்டை செக் பண்ணிட்டு வந்துடுறோம். ஆரம்பிங்க. வாங்க. இந்த மாதிரிலாம் வீட்டை விட்டு ஓடுவான்னு நான் அவனை பார்த்தப்பவே எனக்கு தோணுச்சு. சார் அவங்க அங்க இல்ல சார். இல்லையா? எங்க ஒளிச்சு வச்சிருக்கீங்க? அவங்க எங்க போனாங்கன்னு எனக்கு தெரியாது சார். நீங்க சொல்லிதான் வினு ஷெரின் கூட போயிருக்க விஷயமே தெரியும். கோடீஸ்வரர் ஐசக் சாருக்கு ஒரே ஒரு பொண்ணு, அவளை வினு கூட்டிட்டு போயிருக்கான் அப்படின்னா ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்கணும் மேடம். அவன் எங்க இருக்கான்னு சொல்லிடுங்க, அதான் அவனுடைய உடம்புக்கு நல்லது. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எக்காரணத்தை கொண்டு நான் உனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன். நீங்க உங்களுடைய டியூட்டியை பண்ணுங்க. அவன் இங்க வந்தாலோ இல்ல போன் ஏதாவது பண்ணானா நீங்க எங்க கிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும். சொல்றேன். உங்க வார்த்தையை நம்பிதான் நான் இங்க இருந்து போறேன். அவன் எங்க கையில மாட்டினா உயிரோட கிடைப்பான். ஐசக் சாரோட கையில கிடைச்சான்னா அவனுடைய பணம் கூட கிடைக்காது. Catch us on Tandivan.com, Facebook and YouTube.